அனைவருக்கும் வணக்கம். நாம் ஞானப்பாட்டன் திருமூலநாயனார் பாடியருடைய திருமந்திரத்திலே 6ஆம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான கருத்துக்கள் புதிந்த பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிலே எம்பெருமான் ஈசனுடைய அருளால் திருமூலநாயனார் அறிந்து கொண்ட ஞான கருத்துக்களை அள்ளி அள்ளி நமக்கு வழங்க நாமும் ஆனந்தமாக பருகி மகிழலாம். மேல் வைத்தவாறு செய்யாவிடின் மேல்வினை, மால் வைத்த சிந்தையை மாயம் அதாக்கிடும், பால் வைத்த சென்னி படர் ஒளி வானவன் தான் வைத்தவாறு தரிப்பித்தவாறே. மாணவன் மால் வைத்த சிந்தை என்கிற வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். இந்த திருமால் என்று அழைக்கப்படுவது திருப்பார்கடலிலே ஒரு பாம்பு பஞ்சனையிலே தன்னை கிடத்திக் கொண்டு எப்போதும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரங்கன் திருமால் என்று நமக்கு கதைகள் சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை உண்மை என்றே நாம் கருதி வந்தோம். உலக மகாஜோதி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தன்னுடைய சித்தவேதத்திலே திருமால் என்று அழைக்கப்படுவது மனம்தான் என்று சொல்லியான பிறகு நமக்கு ஞான தெளிவு ஏற்பட்டது. உலகிலே எத்தனையோ ஞானிகள் மகான்கள் வந்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள், தங்கள் கருத்துக்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரை போல இத்தனை தெளிவாக திருமால் என்று அழைக்கப்பட்டது வேறு எங்கோ இல்லை, உன்னுடைய மனம்தான் திருமால் என்று சொல்லியதை வேறு எவரும் சொல்லி நாம் கேட்டதில்லை. மேல் வைத்தவாறு, மேல் 6 ஆதாரங்களிலே மனத்தை செலுத்தி யோக பயிற்சியை செய்யும் போது திருமால் என்கிற மனம் பூர்வ மத்தியத்திலே ஒடுங்கி நின்று நமக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்கிறது. நாம் மாயையிலே சிக்கி இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை நிஜமானது, நிச்சயமானது என்று தவறுதலாக கருதி இருக்கிறோம். அது காரணமாக புலன்கள் வழியாக பார்த்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை உண்மை என்று கருதி அதனோடு இணைந்து சேர்ந்திருக்கிறோம். உறவுகள், நட்பு வட்டம், நாம் தேடி வைத்த திரவியங்கள், நம்முடைய சொத்துக்கள் ஆகியவையெல்லாம் நிலையானவை, நிச்சயமானவை என்று கருதி நாம் மாயையிலே வாழ்ந்திருக்கிறோம். இந்த மாயையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது திருமால் என்று அழைக்கப்பட்ட நம்முடைய மனம். நம்முடைய சிரசாகிய தலைக்குள்ளே ஒரு சுடர் இருக்கிறது, ஜோதி இருக்கிறது. அந்த ஜோதி, அந்த சுடர் தான் ஜீவன் என்கிற சிவனாக இருக்கிறது. அந்த ஜீவன் என்கிற சிவன் நமக்குள்ளே சிரத்திலே தங்கியிருக்கும் வரையிலும் இந்த உலக வாழ்க்கை என்பது நடந்து கொண்டே இருக்கும். திருமால் நம்மை மாயையிலே தள்ளி இந்த உலகம் உண்மையானது என்று நம்மை நம்ப வைத்துக் கொண்டே இருக்கும். ஆனால் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற சிவன் தன்னுடைய பிரகாசத்தை நிறுத்தி கொண்டு விட்டால் இந்த உலகம் இல்லை, இந்த உலகத்தை மாயையாக காட்டி வைத்த திருமாலும் இல்லை. எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது, நம் சிரத்திற்குள்ளே இருக்கிறது. இந்த உண்மையை, இந்த உண்மை தத்துவத்தை எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்பொழுது மாத்திரமே இந்த உலக மாயையிலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பற்று என்பது அற்றுப்போகும். கடல் ஆர் கமல திருவடி என்னும் நிழல் சேர பெற்றேன் நெடுமால் அறியா அழல் சேரும் அங்கி உள் ஆதிப்பிரானும் குழல் சேரும் என் உயிர் கூடும் குலைத்தது. இந்த உயிர் தங்கி இருப்பதற்கு ஒரு கூடாக இந்த உடல் என்பது இருக்கிறது. திருமால் இந்த உடல் உண்மை என்று என்னை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை ஏமாற்றுகிறார், ஏமாற்றுக்காரராக இருக்கிறார். அவரிடமிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். திருமாலால் ஈசனை அறிய முடியாது. இதை சொல்லும் விதமாக ஒரு புராண கதை சொல்லப்பட்டது. ஒரு சமயம் தங்களுக்குள்ளே யார் பிரம்மம் என்கிற போட்டி திருமாலுக்கும் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் வந்தது. உண்மையான பிரம்மம் யார் என்பதை அறிவதிலே போட்டி வந்த போது எம்பெருமான் ஈசன் விசுவரூபத்தை பெற்று நின்றார். இதன் உண்மையை தெரிந்து கொள்வதற்காக அன்னப்பட்சியின் மீது ஏறி பிரம்மா ஆகாயத்திலே பறந்து சென்று சிவனின் திருமொழியை காண முயன்றதாகவும், திருமால் வராக அவதாரம், அதாவது பன்றி உருவம் எடுத்து பூமியை தொலைத்துக் கொண்டு சிவனுடைய திருவடிகளை காண முயன்றதாகவும் கதை சொல்லப்பட்டது. திருவடிகளை காணச் சென்று திருவடிகளை
கண்டுபிடித்து அங்கே வணக்கத்தை போக்கிய திருமாலை எம்பெருமான் ஈசன் குனிந்து தழுவி ஏற்றுக்கொண்டார் என்றும், ஆகாயத்திலே பறந்து சென்ற அன்னப்பறவையிலே திருமுடியை காணச் சென்ற பிரம்மா பொய் சொல்லிவிட்டதாகவும், அவர் முடியை காணவே இல்லை என்பதாகவும் கதை சொல்லப்பட்டது. இதன் காரணம் யாருக்கும் சொல்லப்படவில்லை. ஞானபிதா ஒருவர் மாத்திரமே இந்த உண்மையை உலகத்திற்கு உறக்கச் சொன்னார். பிரம்மா என்று சொல்லப்பட்டது அவனுடைய அகங்காரம் என்கிற மனம். அகங்கார வயப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் உண்மையை உணர மாட்டான். மனம் குரு மத்தியத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈஸ்வருடைய திருவடிகளாகிய சந்திரர்களை சூரியர்களை பற்றி பிடித்து அங்கே நிலைபெறும் போது அகங்காரம் அற்றுப்போகிறது. அகங்காரத்திற்கு துணை நின்ற புத்தியும் செயலற்று போகிறது. இதன் பிறகு ஜீவசக்தியாகிய வாயு என்கிற நிலையை மனம் பெறுகிறது. அந்த அளவிலே மனத்திற்கு ஆனந்தம் கிடைக்கிறது, ஞானம் கிடைக்கிறது. நம்முடைய தேகத்திற்குள்ளே நெருப்பாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் ஆதிப்பிரான், நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவன், நமக்குள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையை திருமாலாக இருக்கக்கூடிய நம்முடைய மனம் புரிந்து கொள்கிறது. அதன் பிறகு ஓஹோ, நாம் வேறல்ல, சிவன் வேறல்ல என்பதை புரிந்து கொண்டு விட்ட காரணத்தால் சிவத்தோடு சென்று சேர்ந்து ஐக்கியமாகிறது. அப்பொழுது சங்கரனும் நாராயணனும் ஒன்றிணைந்து சங்கர நாராயணனாக மாறிவிடுகிறார்கள். இவையெல்லாம் தத்துவங்களை புரியப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டவை. ஆனால் தத்துவங்களை மறைக்கப்பட்டு வெறும் கதைகளை உருவாக்கி கல்லாலும் மண்ணாலும் செம்பாலும் மரத்தாலும் செய்யப்பட்ட பிரதிமைகளுக்கு முன்னால் குட்டிக்கரணம் போட்டு ஒரு குரங்கு போல ஆடிக்கொண்டிருக்கும் கேவலமான காரியத்தை மனித குலம் செய்து கொண்டிருக்கிறது என்று சித்தர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். நெடுமால் என்று இங்கே சொல்லியதற்கு காரணம், மனம் நீண்டு நெடிந்து இந்த உலக வாழ்க்கையிலே தன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரியப்படுத்துவதற்காக. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனல் நெருப்பாக இருக்கக்கூடிய தத்துவம் ஜீவனாக இருக்கிறது. ஜீவன் என்பது அற்று போய்விட்டால் இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் வேலையில்லை. ஜீவனே சகலத்திற்கும் ஆதி என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நமக்கு சொல்லக்கூடிய திரண்ட கருத்தாக இருக்கிறது. முடிமன்னர் ஆகின் மூவுலகம் அது ஆழ்வர், அடிமன்னர் இன்பத்து அளவு இல்லை கேட்கின். முடிமன்னராய் நின்ற தேவர்கள் ஈசன் குடிமன்னராய் குற்றம் அற்று நின்றாரே. உலகத்திலே போக போக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒருவரே அவனுக்கு என்னப்பா ராஜ வாழ்க்கை வாழ்கிறான் என்று சொல்லுவது வழக்கம். ராஜ வாழ்க்கை என்பது உலகியல் இன்பங்களை குறைவர அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை பெற்றவர் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த இன்பம் காட்டிலும் தேவர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம் மேலும் சிறந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அரசபோக வாழ்க்கையை காட்டிலும் தேவலோக வாழ்க்கை என்பது ஆனந்தமயமானது என்றும் சொல்லப்படுகிறது. அரசபோக வாழ்க்கையோ தேவலோக வாழ்க்கையோ இந்த இரண்டுமே மாயைகள் என்பதை ஒரு யோகி தன்னுடைய இடைவிடாத யோக பயணத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறார். மன்னர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உடல் சார்ந்த இன்பங்களுக்கு அளவே இல்லை. அவர்கள் ஒவ்வொரு புது புது இன்பத்தையாக அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். உணவுகளாக இருக்கட்டும், உடல் தேவைக்காக பற்பல பருவமங்கையரை நாடி சென்று அவர்களோடு கலந்து அனுபவிக்கக்கூடிய காம இன்பமாக இருக்கட்டும், இதற்கு முடிவே இல்லை. இதை நாம் சரித்திரத்தின் ஏடுகளிலே தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். ஒரு மன்னர் பல தாரங்களை மணந்திருந்தார், பல பெண்களோடு கூடியிருந்தார் என்றெல்லாம் சொல்லப்படுவது உண்டு. இந்த மாதிரியாக மனம் போன போக்கிலே உடல் சார்ந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களை ராஜபோக வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அது முற்றிலும் தவறான வாழ்க்கை. அது ஆன்மாவுக்கு எந்த வகையிலும் பயன் கொடுக்காது. அதை அடுத்து மேலும் மந்திர தந்திர மாய வித்தைகளிலே ஈடுபட்டு சிலவிதமான பயிற்சிகளிலே ஈடுபட்டு தங்களுடைய சக்தியை அதிகரித்துக் கொண்டு விட்டு தேவலோக வாழ்க்கையை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் யோகத்திலே தங்களை உயர்த்தி கொண்டு விட்டு மடாதிபதிகளாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் ஒரு வகையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த வாழ்க்கையை தேவ வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை என்றெல்லாம் கூட சொல்லிக் கொள்வார்கள். இதுவும் தவறானது. இந்த இருவருடைய இன்பத்திற்கும் எந்த விதமான அளவும் கிடையாது. அளவற்று இவர்கள் இன்பத்தை சுவைத்தபடியாகவே இருப்பார்கள். ஆனால் இவையெல்லாம் மாயையானது.
எம்பெருமான் ஈஸ்வரனுடைய சன்னிதானத்திலே சரசாகி ஆகாயத்திலே தங்கி இருந்து நம்ம இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனிடத்திலே சென்று சேரும் போது நம்முடைய குற்றங்கள் எல்லாம் தொலைந்து போகின்றன. நாம் இதுவரையிலும் வாழ்ந்திருந்த மாய வாழ்க்கை என்பது அற்று போகிறது. உண்மையான ஆனந்தம் என்பது அப்போது ஏற்படுகிறது. இந்த ஆனந்தத்தை பெற்றுக் கொள்ளும்படியான வழியைத்தான் சித்தர் பெருமக்கள் நமக்கு காட்டிக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கருத்துக்களைத்தான் திருமூலநாயனாரும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். வைத்தேன் அடிகள் மனத்தின் உள்ளேதான், பொய்த்தே எரியும் புலன் வழி போகாமல் எய்த்தேன் உடலும் இருவனை மாற்றிட்டு மெய்த்தேன் அறிந்தேன் வேதத்தின் அந்தமே. வேதம் எதை குறிக்கிறது? இறை தத்துவத்தை குறிக்கிறது. வேதத்தின் முடிவு என்பது அந்த இறை என்பது உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் தான் என்பதை சுட்டுகிறது. வேதாந்தம் என்பது ஜீவனை பற்றியதான புரிதலை தருகிறது. இந்த வேதாந்தத்தை அறியும் போது இருவினைகள் அற்றுப் போகின்றன. நல்வினை தீவினை ஆகிய எந்த விதமான வினையாக இருந்தாலும் அது மறுபடி எடுக்கக்கூடிய பிறவிகளுக்கு காரணமாகிறது. கர்ம வினைகளை அற்றுவிட வேண்டும் என்றால் நம்முடைய மனத்தின் திருவழிகளாக இருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகலையிலே இணைந்து நின்று பயணிக்க வேண்டும். இந்த பயணத்தையும் கரம் பற்றி அழைத்துச் சென்று வழிகாட்டக்கூடிய உத்தம சத்குருமார்களை கண்டறிந்து அவர்களிடத்திலே முறைப்படியாக தீட்சை உபதேசத்தை பெற்று பயணிக்கப்பட வேண்டும். இப்படி செய்யும் போது புலன்கள் வழியாக ஜீவசக்தியாகிய வாயு சலித்து மெல்ல மெல்ல தன்னை தொலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியம் அற்றுப்போகிறது. ஜீவசக்தியாகிய வாயு சேமிக்கப்படுகிறது. ஆற்றல் பொருந்திய ஜீவனை மேலும் பலப்படுத்தக்கூடிய காரியத்தை ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு நம்மால் செய்து கொண்டு விட முடியும். ஜீவனின் பிரகாசத்தை ஊதி பெருக்க வேண்டும். காற்றை கொண்டு கனலை எழுப்ப வேண்டும். இதை செய்துவிட்டால் அங்கே மூடக்கூடிய உன்னதமான நெருப்பிலே பட்டு நம்முடைய கர்மவினைகள் எல்லாம் பொசுங்கி போகும். நம்முடைய எருவினைகள் கர்மவினைகள் எப்போது பொசுங்கி போகின்றனவோ அப்போதுதான் உண்மையான தூய ஞானம் என்பது பிறக்கும். பிறப்பு இறப்பு என்கிற இந்த கொடிய சுழற்சியிலே இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொண்டு விட முடியும். இந்த தத்துவத்தை புரியப்படுத்தக்கூடிய வேதாந்தம் என்பது விளங்கும். இந்த கருத்துக்களைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலநாயனார் நமக்கு சொல்லி இருக்கிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.